ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக்க சுதா டைம்ஸ் நான் உங்கள் விஜய் ஹரி அண்ட் மேடம் வந்து சில பல காரணங்களால் இன்றைக்கி வர முடியல. அதனால் மொத்த அப்டேட்டுமே இன்றைக்கி நான் தான் சொல்ல போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட். அந்த படத்துலேருந்து என்னடா அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் சொல்லுவாங்கல்ல, அங்கே வந்து நம்ம வெங்கட் பிரபு, அப்புறம் விஜய் சார், அப்புறம் அர்ச்சனா கல்பாத்தி அவங்களாம் வந்து அப்படியே வரிசையாக உட்காந்து சும்மா ஜாலியாக எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் கெட்டப் இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கூட்டியில் அந்த மாதிரி பைசைக்கிள் வாங்கின்னு போவார் அந்த கெட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டாங்க, அப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ் போயிட்டு இருக்கு, பேட்ச் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் என்ன அப்டேட் வரப்போகுது கோட் திரைப்படத்துலேருந்து அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி சார் பற்றின ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, அதனால் அவருக்கு பர்த்டே விஷ் சொல்லும் வகையாக அவரோட 27வது படம் நம்ம பிரேம்குமார் எடுக்கிறார் இல்லையா, அந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் அப்படியே ஒரு இருக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து கலர்ல இருக்கிறாங்க. மெயினா வந்து அரவிந்த் சாமி இருக்கிறாரு இந்த படத்துல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ஒரு வித்தியாசமா விட்டுருந்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு அரவிந்த் சாமி அவர்கள் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரியும், இவர் வந்து பின்னாடி கார்த்தி சார் வந்து பின்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஜாலியா போற மாதிரியும் இருக்கு. கார்த்தி சார் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணி ஒரு சின்ன பையன் ரோல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாருன்ற மாதிரி தெரியுது. ஒரு 24, 23 அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு பையன் மாதிரி தான் தெரியுறாரு. இப்போ செகண்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா முன்னாடி வந்து பின்னாடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதுல வந்து பின்னாடி கலர்ல கொடுத்துட்டு அவரை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு காலை கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பருத்தி வீரன் அந்த கெட்டப்ல கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கம்பேரிசன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி, எப்படி நம்ம பிரேம்குமார் நம்ம கார்த்தி சாரை வச்சு என்ன மாதிரியான ஒரு கதை கொடுக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரை பத்தின ஒரு அப்டேட் தான். இப்பதான் கார்த்தி சாரை பத்தி பேசிட்டு வந்தோம். அதுலயுமே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. என்ன அப்படின்னா இப்பதான் பிரேம்குமார் அந்த படத்தை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, மெய்யழகன். இப்போ அடுத்து வந்து கார்த்தி 26 நம்ம நலன்குமார் சாமி எடுக்கிறார் இல்லையா, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம லோகேஷும் வந்து கைதி டூக்கு ஒரு சின்ன ஏதாவது ஒரு லீடி மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா அதுவும் சந்தோஷமா இருக்கும் தான் நினைக்கிறோம். சரி, பார்க்கலாம் அவரோட பர்த்டே விஷயம் இன்னும் அடுத்து என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்றது. இப்போ அப்படியே நம்ம சூர்யா சார் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 44 நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கிறாரு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ வந்து நம்ம சூர்யா சாரை வச்சு டெஸ்ட் ஷூட் வந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் வந்து அந்தமான்ல போயிட்டு நாங்கள் ஷூட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம மலையாளத்துல இருந்து ஜோஜு ஜார்ஜ் வந்து இந்த படத்தில் நடிக்க போறாரு அப்படின்றது, அப்புறம் வந்து பூஜா ஹெக்டே வர போறாங்க அப்படின்றதுலாம். இப்போ என்னன்னா சனா மியூசிக் பண்ண போறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சூர்யா சார் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சனா அப்படின்ற போதே என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் நமக்கு தர போறாங்க அப்படின்றது தெரியல. எல்லாருமே சொல்றது இது ஒரு பீரியாடிக் ஃபிலிம் தான் அப்படின்றது. பட் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல தர போறாரு அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் அவரை பத்தின ஒரு அப்டேட் தான். அடுத்து வந்து ஹிந்தியில் படம் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது வந்து சிக்கந்தர் நம்ம சல்மான் கானை வச்சு எடுக்க போறாரு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அதுல என்ன சுவாரஸ்யமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா அடுத்த மாதம் கடைசியில தான் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எஸ்கே படம் கூட போயிட்டு இருக்கு இல்லையா, அப்போ அதை முடிச்சுட்டு தான் அவர் அங்கே போய் சில பல ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் லேட் ப்ராசஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து யார் வில்லனா நடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேரை வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் ராஜ், அப்புறம் வந்து அரவிந்த் சுவாமி, அப்புறம் வந்து கார்த்திகேயா, இவங்க 3 பேர்த்தையும் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் வந்து யாரோ ஒருத்தர் தான் வில்லனா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏஆர் முருகதாஸ் இப்படி பண்ண போறாரா அப்படின்றது தெரியல. என்னன்னா இதில் யாரோ ஒருத்தர் வில்லனா சூஸ் பண்ணிட்டு மீதி 2 பேர்த்த வந்து ஒரு கேரக்டரா கூட உள்ள ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படின்றத தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து 3 பேருமே பயங்கரமான ஒரு ஆக்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் வில்லனாவும் நிறையா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ நம்ம எஸ்கே படத்தை முடிச்சுட்டு அங்கே போய் சல்மான் கானை வச்சு ஒரு படம் பயங்கரமாக கொடுக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி. ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சாரை பற்றினது தான். வீரதீர சூரன் வந்ததுக்கப்புறம் தங்கலான் அப்படின்ற ஒரு படத்தையே எல்லாருமே மறக்கலை. அந்த ஒரு ஹைப் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஹைப் குறையக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இப்போ ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இப்போ முடிய போதாங்க. ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணி அடுத்து வெளியே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் காப்பியுமே வந்து முடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ப்ரொமோஷனுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கலான் அது வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவை ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சோஷியல் மீடியாலையும் பரவலாக பேசிட்டு வராங்க. நம்ம பாரஞ்சித் அவர்களுமே வந்து இந்த படத்துக்கான பயங்கரமாக ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரம் சார் வந்து இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா, இதில் கஷ்டப்பட்டதை விட நான் இந்த படத்துக்கு பயங்கரமாக உழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சான ஒரு படம் அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தங்கலான் வந்து தமிழ் சினிமாவை கண்டிப்பாக ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க ஒரு விஷயம். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் தங்கலான் இப்போ ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றது. ஓகே, இப்போ
அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா அவரை பற்றின ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு 2 திரைப்படத்தை வந்து இயக்க போகிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரை வச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிரஞ்சீவியும் அப்புறம் வந்து AK-64 நம்ம தலை வச்சு தான் பண்ண போகிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அது அப்போ சிறுத்தை சிவா பண்ணலையா அவர் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து டேரெக்டாக ஹிந்தியில் ஒரு படம் பண்ண போகிறாரு, அதனால வந்து AK-64 அவர் பண்ணல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து மோகன் ராஜா தான் அந்த படத்தை பண்ண போகிறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனி ஒருவன் 2 வர அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் மாதிரி ஷூட்டிங் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. அதனால வந்து இப்போ சிரஞ்சீவி ப்ராஜெக்ட் ஒருவேளை போயிடுவாரா, இல்லை வந்து தனி ஒருவன் 2 முடிச்சுட்டு போவாரா, இல்லை இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு டேரெக்டாக AK-64 வந்துட போகிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அமரன் அந்த படத்தை பற்றி தான் ஒரு அப்டேட்டு. ஏர முருகதாஸ் படம் வந்ததுக்கப்புறம் அமரனை மறந்துட்டாங்க, அமரன் வந்து ட்ராப்டு அப்படிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்களே. இப்போ அந்த வதந்திக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அமரன் வந்து முடிஞ்சிருச்சு, அமரன் மொத்த படத்தையுமே நாங்கள் விராப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை முடிச்சுட்டு எல்லாருக்குமே நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களே வந்து சாப்பாடுலாம் பரிமாறி பயங்கரமாக ஒரு காலேஜ் முடிஞ்சு ஒன்று போவோம் தெரியுமா, ஒரு ஃபேர்வெல் மாதிரி அந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை. இப்போ எப்போ ரிலீஸ் அப்படின்றது தான் மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சாய் பல்லவி போர்ஷன் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஸ்னேக் பிக் மாதிரி விடுங்கப்பா, அட்லீஸ்ட் ஒரு சாங்காச்சு ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அப்புறம் வந்து நம்ம சாய் பல்லவி நடிக்க போகிறாங்க அப்படின்ற போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இப்போ அதில் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் வராதா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி நான் ஒன்று வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக தமிழ் சினிமாவும் முக்கியமான படங்கள்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்புறம் நிறையா சாங்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி இல்லையா, அந்த சாங்ல வந்து உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. என்னென்ன முக்கியமான சாங் வந்துச்சு அப்படின்ற நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்ல இருந்து விசில் போடு வந்துச்சு, புஷ்பா 2ல இருந்து புஷ்பா வந்துச்சு, இந்தியன் 2ல இருந்து பாரா அப்படின்ற ஒரு மாதிரி சாங் வந்துச்சு, அப்புறம் தேவாரா அப்படின்றதுல இருந்து ஃபியர் சாங் அப்படின்ற மாதிரி விட்டுருந்தாங்க. அது இன்னும் பயங்கரமாக இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நம்ம ராயன்ல இருந்து அடங்காத அசுரன் அப்படின்ற ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா. இந்த பாடல்களை வந்து உங்களுக்கு என்ன பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யார் வந்து பயங்கரமாக மியூசிக் போட்டிருக்கா, லிரிக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓகே, இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அப்டேட் சேகரித்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறோம். Until then, உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஹரி. Thank you.